செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? உற்சாகமா கரங்களை தட்டி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதிக்கும் போதே அவருடைய பிரசன்னம் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. எல்லாரும் கைகளை உயர்த்தி தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் சொல்லுங்க. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆராதிங்க. நேரங்களில் கிருபை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உங்கள் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். உமக்கே ஆராதனை உமக்கே. உற்சாகமா கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதிக்கும் போதே அவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆராதிக்கும் போதே அவருடைய பிரசன்னம் கிரியை செய்யட்டும். குடும்பங்களில் உண்டு பண்ணுகிற ஆள்கள் வெளியேறட்டும். ஆராதிக்கும் போதே அவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். வாய்களை திறந்து கேளுங்க. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி வாய்களை திறந்து பாடுங்க. ஆவியானவர் கிரியை செய்யட்டும். ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். பாடும் போதே ஆராதிக்கும் போதே அப்பா உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். செய்த நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. துதித்திடுவே ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி தகப்பனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா. ஆராதிக்கும் போதே உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உம்மை ஆராதிக்கிறோம் சொல்லுங்க. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையில் உம்முடைய பிரசன்னம் இறங்கி இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிகளில் பிரியப்படுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. யாரும் அமைதியா இருக்காதீங்க. இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல. ஆவியானவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற நேரம். நீ துதிக்கும் போதே ஆராதிக்கும் போதே உன் குடும்பத்துல பெரிய மாற்றங்களை காண்ப. தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் கண்ணீரை காண்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களை சுத்திகரிக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே முதலாவது எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம் ராஜா. இந்த ஆராதனையில நாங்கள் கலந்து கொள்வது தகுதியற்றவர்கள் அப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிங்க ராஜா. உமக்கு பிரியமில்லாத காரியம் எத்தனையோ எங்களிடம் உண்டு அப்பா. ஆனாலும் எங்களை உம்முடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம் ராஜா. நாங்க ஒன்றுமில்லை அப்பா. எங்களை தகுதிப்படுத்தினீரே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆராதனை வேளையில் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா. இந்த வருடத்துல வந்த ஒருவர் கூட வெறுமையாக திரும்பக்கூடாது ராஜா. ஒருவர் கூட வெறுமையாக திரும்பக்கூடாது. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு வருகிற பிள்ளைகள் மத்தியில அற்புதங்களை செய்யுங்க அப்பா. தகப்பனே நாட்களில் சாட்சியாக எழுப்புங்கப்பா. இந்த இடத்திலிருந்து அநேகர் சாட்சியாக எழும்பட்டும் ராஜா. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக இரக்கத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ராஜா. அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் தாமே இந்த குளிர்ச்சியான காலை வேலையை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயற்கை சூழ்நிலைகளை இம்மட்டும் பாதுகாப்பாக்கி கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் குறித்த வேளையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த 111வது இந்த உபவாச கூடைக்காக மீண்டும் ஒரு விஷயம் நோக்கி பார்க்கிறோம். இந்த கூடுகையை முற்றிலுமாக உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். மீள்பிற்பாதம் கஞ்சுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.